Hi friends, வேர்ல்ட் ஃபுல்லாக ஹை ஸ்பீட் இன்டர்நெட் தரதா நம்ம ஸ்பேஸ்எக்ஸோட சிஓ எலான் மஸ்க் சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ப்ராஜெக்ட் பேர் தான் ஸ்டார்லிங்க். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்லிங்க் வந்து யூகே, கனடா, யூஎஸ் இந்த 3 கண்ட்ரீஸ்க்கும் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் சேட்டலைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது ரொம்பவே ஸ்பீடாக இருக்குன்னு ரிவ்யூஸ்லேயும் வந்திருக்கு. இது வரைக்குமே இந்தியா, ஆஸ்திரேலியா, ரஷ்யா இது மாதிரி எல்லா நாடுகளும் சேர்ந்து அனுப்பின சேட்டலைட்ஸ் டோட்டல் 9000 அனுப்பியிருக்காங்க. அண்ட் இப்போ ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிறது 2000 to 3000 மட்டுமே தான். ஸோ ஸ்பேஸ்எக்ஸ் சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டார்லிங்காக அவங்க 42,000 சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணுறதா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலேயே எல்லா ஏரியாஸ்லேயும் நம்மளுக்கு ஈவனாக இன்டர்நெட் கிடைக்கிறது இல்லை. ரூரல் ஏரியாஸ், வில்லேஜஸ், ஹில் ஸ்டேஷன் இது மாதிரி இடத்துலலாம் நெட்வொர்க்கு சுத்தமாகவே இல்லை. ஸோ இப்போ நம்மளுக்கு வர நெட்வொர்க் எல்லாமே ஆப்டிக் கேபிளால் தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஆப்டிக் கேபிள் எல்லாமே அண்டர் கிரவுண்ட் அண்ட் சீக்கு அடியில் தான் நம்மளோட மொபைல் டவர்ஸோட கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ், ரூரல் ஏரியாஸ், தென் வில்லேஜ் ஏரியாஸ், ஹில் ஸ்டேஷன்லாம் இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுன்னா ரொம்பவே எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஸோ இப்போ நம்மளுக்குலாம் வர ஆப்டிக் கேபிள்லேருந்து வர இன்டர்நெட்டை விட சேட்டலைட்லேருந்து வர இன்டர்நெட் 47% ஸ்பீடாக இருக்கும்னு எலான் மஸ்க் சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்பேஸ்எக்ஸ் கம்பெனிக்கு முன்னாடியே வயாசாட் அண்ட் ஹியூஸ்நெட் இவங்க 2 பேருமே ஃபாரினில் சேட்டலைட்லேருந்து இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இவங்களோட சர்வீஸ்லாம் விட ஸ்பேஸ்எக்ஸோட ஸ்டார்லிங்க் சர்வீஸ் தான் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸ்பேஸ்எக்ஸ் கம்பெனி ஸ்டார்லிங்கை இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக ட்ராய்டைன் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அதோட ரிசல்ட்டை நம்ம இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஏர்த்லேருந்து 36,000 ஹைட்டில் இருக்க ஜியோ ஸ்டேஷ்னரி ஆர்பிட்டில் நம்ம ஒரு சேட்டலைட் பிளேஸ் பண்ணோம்னா அது ஏர்த்தோடய சேர்ந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இப்போ வயாசாட், ஹியூஸ்நெட், தென் சன் டிவி, சன் டைரக்ட், டிடிஹெச் இவங்களோட சேட்டலைட் எல்லாமே ஜியோசென்ட்ரிக் ஆர்பிட்டில் தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு இன்டர்நெட்காக ஒரு சேட்டலைட்டை ஜியோசென்ட்ரிக் ஆர்பிட்டில் பிளேஸ் பண்ணோம்னா ஸோ நம்ம ஏர்த்லேருந்து ஜியோசென்ட்ரிக் ஆர்பிட்டுக்கு 36,000 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் வருது. இப்போ நீங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கே ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பணும்னா அந்த ஹாய் மெசேஜ் உங்கள் ஃபோன்லேருந்து சேட்டலைட்டுக்கு ஃபர்ஸ்ட் 36 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும். தென் சேட்டலைட்லேருந்து உங்கள் ஃப்ரெண்ட் மொபைலுக்கு 36 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும். இந்த ட்ராவலிங் டைமை தான் லேட்டன்சின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பேஸ்எக்ஸ் கம்பெனி இந்த லேட்டன்சியை குறைக்க தான் ஏர்த்லேருந்து 300 to 1000 கிலோமீட்டர் ஹைட்டில் லோ எர்த் ஆர்பிட்டில் அவங்களோட ஸ்டார்லிங்கோட சேட்டலைட் பிளேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் இன்டர்நெட் ஸ்பீடாக இருக்கும். ஸோ லேட்டன்சி பீரியடை கம்மி பண்ணுறதுக்காக ஸ்பேஸ்எக்ஸ் கம்பெனி அவங்களோட ஸ்டார்லிங்கோட சேட்டலைட்ஸ் எல்லாத்தையுமே போலார் ஆர்பிட்டில் தான் பிளேஸ் பண்ணுறாங்க. ஸோ போலார் ஆர்பிட்டும் வந்து ஒரு லோ எர்த் ஆர்பிட் தான். இந்த லோ எர்த் ஆர்பிட்டில் பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் அங்கே ஸ்பை சேட்டலைட், வெதர் ஃபோர்காஸ்டிங், தென் எர்த்தை ஃபோட்டோ எடுக்கிற சேட்டலைட்ஸ் தான் அங்கே இருக்கும். ஸோ இங்கே ஸ்பெஷலாக எஃப்சிசி அதாவது ஃபெடரல் கம்யூனிகேஷன் கமிஷன்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் அவங்களோட எல்லா சேட்டலைட்ஸுமே போலார் ஆர்பிட்டில் பிளேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்லிங்க் சேட்டலைட்ஸ் லோ எர்த் ஆர்பிட்டில் பிளேஸ் ஆனதுக்கப்புறம் எர்த் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்மளோட டிஷ் ஆண்டனா அடுத்தடுத்த சேட்டலைட்டோட கனெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு ஈவனாக கண்டினியூஸாக ஹை ஸ்பீட் நெட்வொர்க் கிடைக்கும். ஸோ அவங்களோட ஓன் ப்ராடக்டான falcon 9 ரொம்பவே பவர்ஃபுல்லான ராக்கெட். falcon 9 தான் அவங்களோட ஸ்டார்லிங்கோட எல்லா சேட்டலைட்ஸுமே அனுப்பிட்டுருக்காங்க. ஸோ இது வரைக்கும் 60 18 மிஷன்ஸ் முடிச்சிருக்காங்க. ஸோ ஸ்பேஸ்எக்ஸ் அவங்களோட ஓன் ப்ராடக்டான falcon 9 அண்ட் falcon 9 பூஸ்டர்ஸ்லாம் ரீயூஸ் பண்ணுறதுனால இந்த ப்ராஜெக்ட் அவங்களுக்கு ரொம்பவே எக்கனாமிக்கலாக இருக்கும். ஸோ ஸ்பேஸ் ரிசர்ச் பண்ணுற சயின்டிஸ்ட்க்கு இந்த சேட்டலைட் ஏதோ டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா இந்த சேட்டலைட்டோட பொசிஷனை நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த சேட்டலைட்டில் எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா திரும்பி அந்த சேட்டலைட் நம்ம ஏர்த்துக்கு கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு எலான் மஸ்க் சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இந்த சேட்டலைட் எல்லாமே ப்ரோக்ராமபிள் தான். ஸோ அதனால் இது எந்த சேட்டலைட்டுமே டிப்ரீஸ் ஆகாதுன்னு ஸ்பேஸ்எக்ஸ் கம்பெனி சொல்லியிருக்காங்க. ஸோ எலான் மஸ்க் 42,000 சேட்டலைட்ஸை ஸ்பேஸுக்கு அனுப்பி டிப்ரீஸ் ஆகாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் 2018 அனுப்பின அவரோட டெஸ்லா காரை இன்னும் டிப்ரீஸில் தான் இருக்குது. ஸோ ஸ்பேஸ் ரிசர்ச் பண்ணுற சயின்டிஸ்ட் எல்லாத்துக்குமே இந்த ஸ்டார்லிங்க்ஸோட சேட்டலைட்ஸ் எல்லாமே லோ எர்த் ஆர்பிட்டில் இருக்கிறனால ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னு எலான் மஸ்க்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா நாங்கள் இன்னும் கொஞ்ச நாள் டார்க் சேட்டுங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம்.
ஸோ அது யார் கண்ணுக்குமே விசிபிளாக இருக்காது, ஆனால் ஆர்பிட்டில் தான் இருக்கும்னாரு. ஸோ இந்த ஸ்டார்லிங்க் ப்ராஜெக்ட்காக SpaceX வந்து 1000 crore அமெரிக்கன் டாலர் செலவு பண்ணுறாங்க. ஸோ இப்போ சேட்டலைட் டு சேட்டலைட் கம்யூனிகேட் பண்ணணும்னா அது கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு சிக்னல் அனுப்புனா மட்டுமே தான் 2 சேட்டலைட்டும் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஆனால் இந்த ஸ்டார்லிங்க் சேட்டலைட்ஸில் அவங்க லேசர் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கனால அந்த 2 சேட்டலைட்டும் கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு சிக்னல் அனுப்பாமலே அவங்களே கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ஸ்டார்லிங்க் சேட்டலைட்ஸ் எல்லாமே 200 kg இருக்க ஒரு சின்ன சின்ன டேபிள் சைஸ் தான் இருக்குது. இது லோ எர்த் ஆர்பிட்டில் இருக்கனால நிறையா பீப்புள்ஸ்க்கு இது எர்த்லேருந்து இல்லைலாம் விசிபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஸ்டார்லிங்க் கனெக்ஷன்ஸ் வாங்கணுன்னா $500 ஒரு கிட் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கிட்டில் வந்து உங்களுக்கு டிஷ் ஆண்டனா கொடுத்துருப்பாங்க. அந்த ஆண்டனாவை எடுத்து நம்ம வீட்டுக்கு வெளியில் வச்சுட்டு ரூட்டர்லாம் கொடுத்துருப்பாங்க. ரூட்டரோட கனெக்ட் பண்ணிவிட்டு தென் நம்மளுக்கு ஒரு பவர் பேங்க் மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். அதுலேருந்து தான் நம்ம பிசிக்கு இல்லை ஃபோன் எல்லாத்துலேயுமே கனெக்ட் பண்ணிவிட்டு இன்டர்நெட் அதுலேருந்து தான் வரும். ஸோ இதுக்கு பர் மந்த் வந்து $100 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு US டாலர்லேருந்து நம்மளுக்கு இந்தியா கன்வர்ஷனில் வர்றப்ப அதிகமாக இருக்கலாம். தென் நம்ம இந்தியாவுக்கும் இந்த ஸ்டார்லிங்க் ப்ராஜெக்ட் வந்துருச்சுன்னா மேபி கம்மியாகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டார்லிங்க் சேட்டலைட்ஸ் பற்றி எனக்கு தெரிஞ்ச ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஃபுல் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் 5AZTECH யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.